ஹாய் ஹால் வெல்கம் டு காயத்ரி அண்ணா ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து கிளாஸ் டே 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்றைக்கி பார்டர் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் 4 லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதில் அந்த 4 லைனில் நடுவில் 2 லைன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து திக் லைனாக வந்து போடணும், அதான் போல்டு லைனாக போடணுங்க. அந்த போல்டு லைனாக போட்டுட்டு அந்த 4th லைன் கீழே இருக்க லைனில் வந்து நம்ம வந்து ஹம்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி டாட் மாதிரி நேற்று சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி டாட் மாதிரி வச்சு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா நேற்று நீங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஹம்ஸ் போட்டு இந்த பார்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு ஹம்ஸு, மேக்ஸிமம் வந்து 3 ஹம்ஸ் வந்து போடலாங்க. அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. மினிமம் வந்து ஒரு ஹம்ஸு, மேக்ஸிமம் 3 ஹம்ஸு அந்த மாதிரி போட்டு பழகுங்க. அடுத்து வந்து செகண்டும் வந்து பார்டர் டிசைன்ஸில் கம்பல்சரியாக வந்து அந்த 4 லைன்ஸ் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன், அப்புறம் போல்டு லைன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஹம்ஸு கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன பார்டர் டிசைன்ஸ் வந்து கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் வந்து போடுங்க. இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு அதில் டாட் டாட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த வேவி லைன்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு டாட்டுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து 2 டாட்டுக்கு அந்த மாதிரி தள்ளி கூட போட்டுக்கலாம். அந்த லைன்ஸை போட்டு அது கீழே ஒரு லைன் போட்டு அந்த லைனை வந்து போல்டு பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வந்து இருக்கும் அந்த பார்டர் டிசைனு. அது போட்டு முடிச்சுட்டு கீழே ஒரு சிங்கிள் லைன் போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து தேர்டுமே வந்து அதே மாதிரி தான் லைன்ஸ் போட்டுட்டு போல்டு லைன் போட்டு ஹம்ஸ் போடணும். போட்டுட்டு அதே மாதிரி அது கீழே வந்து பெரிய பெரிய ஹம்ஸாக போடுங்க. போட்டுட்டு அங்கே நடுவில் டாட்ஸ் வந்து வைங்க. டாட்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து அந்த நான் சொன்னாலே அந்த டாட்ஸில் 2 இதுவாக வேவி லைன்ஸாக கூட போடலாம். அதே மாதிரி நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 இதுவாக போட்டிங்கன்னா அப்போ அந்த இது லைன் போட்டு ஷேட் பண்ண சொல்ல இன்னும் நல்லா அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அந்த பார்டர் டிசைனை. இந்த மாதிரி முடிச்சுட்டு கீழே ஒரு சிங்கிள் லைன் போட்டுருங்க, அவ்வளோதான் அந்த டிசைனு. அடுத்து 4th டிசைனுங்க. 4th டிசைனும் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து எப்போவுமே வந்து இதே மாதிரி பார்டர்ஸ்க்கு போட சொல்ல வந்து இந்த மாதிரி போட்டு பழகுங்க. அப்போ தான் அழகாக தெரியும், நீங்கள் கையில் போடும்போது வந்து அழகாக இருக்கும். போட்டுட்டு அதில் வந்து ஸ்பைரல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்பைரல் நேற்று நான் பேசிக் எலிமெண்ட்ஸில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகியிருந்தீங்கன்னா ஸ்பைரல் போடுறதுக்கு உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். ஸ்பைரல் போட்டு இதுக்கும் அதே மாதிரி கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டு அதை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இதுவும் வந்து போல்டு பண்ணிட்டு கீழே வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுருங்க. இதோடைய பார்டர் டிசைனும் அவ்வளோதான். இல்லை வெறும் கர்வ் லைன்ஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு அதை போல்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பார்டர் டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக நல்லா கையில் போட சொல்ல நல்லா அழகாக காமிக்கும். இதுவும் அதே மாதிரி 5th வந்து அதே மாதிரி நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இது வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வந்து போடணும். இது வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து மேலே ஒரு இது போட்டு கீழே ஒரு கோடு மாதிரி இழுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் போட போட பழக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு கோட் மாதிரி போட்டு அப்புறம் ஒரு டாட் மாதிரி வச்சு அதுலேருந்து வந்து இழுக்கணும். அந்த டிப்பு இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் லீஃப் டிசைனு. அதே மாதிரி கீழே வந்து ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே சிங்கிள் லைன் போட்டு அதை வந்து ஷேட் பண்ணிவிடுங்க. 5th டிசைன் அவ்வளோதாங்க. அடுத்து 6th டிசைன்.
இதுக்கும் அதே மாதிரி வந்து பார்டர் போட்டுக்கோங்க. 4 லைன் ஆர்ம்ஸ் போட்டுக்கிட்டுங்க. ஃபோர் லைன் ஆர்ம்ஸ் போட்டு அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க. சிங்கிள் லைன் போட்டு நம்ம வந்து எல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி எல் போட்டு இப்படி ஒரு எல் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு எல் மாதிரி போட்டிங்கன்னா இது ஒரு டிசைனாக ஆகிடும். அந்த லைன் உங்களுக்கு வேணும்னா திக் லைனாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த எல் வந்து அந்த பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். இல்லை சிங்கிள் லைனில் விட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ இதுவாக தெரியாது. ஆனால் திக் லைனாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி 7th அதே மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நான் திரும்ப சொல்கிறது, நானும் ஏன் அதை போட்டு காமிக்கிறேன்னா, அது வந்து நீங்கள் பார்டர் டிசைன் போடும்போது அந்த கம்பல்சரி அந்த 4 லைன் போட்டு ஆர்ம்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அழகாக தெரியும். நம்ம கையில் போட சொல்ல அதுக்கு தான் சொல்கிறது. இதுலேயும் வந்து டீ போடணும். இதில் வந்து டீ வந்து கீழே பார்த்தா மாதிரி, இன்னொரு டீ மேலே பார்த்தா மாதிரி அழகாக போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இந்த பார்டர் டிசைனு அவ்வளோதான். அடுத்து 8th. இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன், நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இதில் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறது புரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் நிறுத்தி நிதானமாக சொல்லணும் அப்படின்னாலும் ஓகே, நான் சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி 8th வந்து 4 லைன்ஸ் போட்டு ஆர்ம்ஸ் போட்டுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டு நடுவில் சென்டராக ஒரு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதிலருந்து ஒரு கர்வ் லைன் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிங்கன்னா அது ஆர்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். இது ஒரு பார்டர் டிசைன். இது நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கோம் நம்ம. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பேசிக்ஸ் தாங்க. பேசிக்ஸ் தான் வந்து நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். இதில் அடுத்து 9th அதே மாதிரி. நைன்த்து வந்து 4 லைன்ஸு, அப்புறம் திக் லைனு ஆர்ம்ஸ் மாதிரி போட்டுட்டு இதுவும் வந்து ஒரு 1 இன்ச்சு கேப் அந்த மாதிரி கூட விட்டு லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம டாட் வைக்கிறோம். ஒரு லைனில் 4 டாட் வைக்கிறோன்னா அதுக்கு பக்கத்து லைனில் 3 டாட்டு. இந்த கோலம் போட சொல்ல அந்த சந்து புள்ளிலாம் வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். அடுத்து ஹார்ட்டின் ஷேப் வரையணும் அப்படின்னு நினச்சா அதுலேயும் அதே மாதிரி தான் 4 ஹார்ட்டின் ஷேப் போட்டு இன்னொரு கோட்டில் வந்து 3 ஹார்ட்டின் ஷேப்பு. இந்த டிசைன் அவ்வளோதாங்க. அடுத்து 10th one. அதே மாதிரி போட்டுட்டு இது வந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிங்க. ஃபஸ்ட்டு 2 லைன், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 2 லைன் வரைஞ்சிட்டு அதுலேருந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு 2 லைன், திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் 2 லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிட்டு அப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து திக் லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அங்கேருந்து கீழேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன், அதே மாதிரி மேலே 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன், இந்த ரைட் சைட்லேயும் 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன், கீழே வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டு நடுவில் டாட் வச்சிங்கன்னா அது வந்து பார்க்க ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது அவ்வளோதாங்க. அடுத்து 11th
11லேயுமே வந்து நீங்கள் 4 லைன்ஸ் போட்டு திக் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு அது மறுபடியும் ஒரு டபுள் லைன், திருப்பி கேப் விட்டு டபுள் லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து வந்து கொஞ்சம் கீழே இருந்து ஒரு சைடாக ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைன் சைடாக போட்டு அதை டபுள் லைனாக போட்டுருங்க. போட்டுட்டு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிவிடுங்க, ஷேட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு பூத்தொட்டி தான் வந்து வரைய போகிறோம். ஒரு டாட் வச்சுட்டு சும்மா பூ மாதிரி வரைஞ்சிருங்க. கீழே வந்து தொட்டி இருக்கிற மாதிரி கீழே தொட்டி அதுலேருந்து ஒரு காம்பு போட்டு ஒரு பூ மாதிரி வச்சு நடுவில் டாட் வச்சுருங்க. வச்சுட்டு சைடில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி டாட் வச்சு அங்கேருந்து இழுத்து விட்டிங்கன்னா 2 சைட்லேயும் அது பார்க்க பூத்தொட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி 12th அதே மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு அங்கே மேலே ஹம்ஸ் போட்ட இடத்துல வந்து ஒரு கேப் விட்டு விட்டு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பாக்ஸுக்கு நேராக வந்து மிடில் லைன் எடுங்க. மிடில் லைன் எடுத்து அங்கேருந்து கீழே ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மிடில் லைனில் ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அது அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வரணும். கர்வ் மாதிரி வந்து கீழே வந்து ரவுண்டாக வரும். இது வந்து இந்த தூண்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் எதுலையாச்சும் வந்து இந்த பேலஸோடைய இது வரைகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நம்ம நார்மலாக பார்டர் டிசைன்ஸ் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேடில் வந்து நான் அந்த தூணுக்குள்ளே வந்து கலர் அடிக்கிறேன். இன்னொன்று வந்து அந்த தூணுடைய அவுட்டரில் வந்து ஷேட் பண்ண 2 மாதிரியும் வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து இது 2த்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தனித்தனியாக. நான் வந்து 2த்தையும் ஒரே இதுவில் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 13th ஒன்றும் வந்து அதே மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹம்ஸ் போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து மேலே அந்த திக் லைனும் சிங்கிள் லைனும் வரைஞ்சிட்டு ஹம்ஸ் போடுங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு நடுவில் 2 லீவ்ஸ் மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து ஸ்பேர்ல் சிம்பிள் போட்டு அதிலிருந்து ஹம்ஸ் போடுங்க. இது வந்து இந்த பார்டர் டிசைனும் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டினியூவாக வரைஞ்சி லீவ்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டு அப்புறம் ஹம்ஸ் போட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து அந்த லீவ்ஸில் வந்து ஒரு டாட் வச்சு கோடு இழுத்து விட்டுருங்க. அப்புறம் மீதி இருக்கிற இடத்துலலாம் வந்து ஷேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து பார்டர் டிசைன்ஸ் வந்து ஒரு 25 கிட்ட வந்து உங்களுக்கு இதில் இன்னும் பார்டர் டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரைடலுக்கெலாம் போடணும், பேபி ஷவர் போடணும், கெஸ்ட் மெஹந்தி போடணும் அப்படின்ட்டு யாருக்காவது மெஹந்தி போடுற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் எப்படியோ ஒரு 20 பார்டர் டிசைன்ஸ் ஆச்சு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். இதுவுமே வந்து அடுத்து வந்து 14th ஒன்றும் அதே மாதிரி நீங்கள் 4 லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஹம்ஸ் போடுங்க. இதில் வந்து பேபி எலிஃபெண்ட் தான். ஃபஸ்ட்டு 6 மாதிரி போட்டு அங்கேருந்து வந்து அந்த ஒரு கால் வந்து வரைஞ்சிட்டு மேலே வந்து அப்படியே இழுத்து விடுங்க. கர்வியாக இழுத்து விட்டு அப்புறம் கீழே வந்து கால் மாதிரி போட்டுட்டு டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ
அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பேபி எலிஃபண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மீதி அவுட்டரில் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஷேடிங் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். மீதி அந்த கால் சந்தில் அங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த தும்பிக்கை சந்திரம் அதிலலாம் வந்து ஷேடிங் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க தனியாக அழகாக தெரியும். அடுத்து வந்து 15த்தும் நீங்கள் வந்து அந்த 4 லைன்ஸ் கொடுத்து போல்டு கொடுத்து அப்புறம் அம்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த பார்டர் டிசைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் வந்து கீழே 1 இன்ச்சில் ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டு நடுவில் வந்து அந்த ஸ்லாண்டிங் லைன் மாதிரி மவுண்டெயின் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கிற இடத்துல திருப்பி ஒரு லைன் வந்து அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் வந்து ஷேடிங் ஸ்பெல் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டிசைனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஷேடிங்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசைன், பார்டர் டிசைன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.